அபகுக்காகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவராகிய இறைவனே என் வலிமை, என் கால்களை மான் கால்களை போல் அவர் ஆக்குவார். உயரமான இடங்களில் என்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய வலிமை, ஆண்டவரின் கால்களை மான் கால்களாக மாற்றுவார். அந்த கால்களை கொண்டு என்னை உயரமான இடத்தில் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் என்றால் என்ன? அவர் வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. அவர் பேர் வல்லமை தேவன். ஹல்லேலூயா. வல்லமையின் ஆண்டவர். அவர் நம்மை வல்லமையால் நிரப்புவார். ஹல்லேலூயா. எந்த வல்லமையினால் நிரப்புவார்? வல்லமையாகிய ஆவியானவர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவரை என்னுடைய வலிமை, என் கர்த்தரை என்னுடைய வல்லமை, ஆவியானவரை என்னுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அந்த கடவுள், அந்த ஆண்டவர், ஆவியானவர் எனக்கு ஒரு புது காலை தருவார். அவர் என்ன காலை தருவார்? மான் காலை தருவார். ஹல்லேலூயா. எல்லா மிருகங்களை விட மான் என்பது, அந்த கால் என்பது பாயக்கூடிய கால்கள். ஹல்லேலூயா. அது தளராத கால்கள், அது சோர்வடையாத கால்கள், அது பலகீனமற்று போகாத கால்கள். அந்த மான் காலை ஆவியானவர் தருகிறார். ஹல்லேலூயா. அந்த காலை கொண்டு உயரமான மலையிலே, உயரமான இடங்களிலே என்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களே, இயேசு இரத்தத்தால் கழுகப்பட்டவர்களே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களே, மகிமையால் மூடப்பட்டவர்களே, ஆண்டவர் எதற்கென்று நம்மை அழைக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு எதற்கென்று நம்மை கூப்பிடுகிறார்? ஆவியானவர் எதற்கு நம்மை அழைக்கிறார்? வல்லமை கொடுக்க. ஹல்லேலூயா. அந்த வல்லமை ஆவியானவர் இதோ உனக்குள் வரும்போது பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் என்னை வல்லமையாக்குவார். ஆண்டவர் என்னை வல்லமையினால் நிரப்புவார். ஆண்டவர் எனக்கு மான்காலை தருவார். அந்த மான்காலை கொண்டு நான் உயரமான இடத்தில் நடப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வார். கடவுளுடைய வல்லமை என்பது நம்மை தாழ்த்தக்கூடியதல்ல. ஆண்டவருடைய வல்லமை என்பது அது பலகீனமுடையது அல்ல, அது பலன் குறைந்தது அல்ல. வல்லமை ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, சீடர்கள் ஒன்றாயிருந்து ஜெபித்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட பின்பு ஆவியானவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களையும் அற்புத அடையாளங்களையும் வெளிப்படுத்த தொடங்கினார். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ற பெயர் உலகம் எங்கும் வெளிப்பட்டன. ஹல்லேலூயா. யார் மூலமாய் வெளிப்படுகிறது? பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுகிறது. வல்லமையினால் அற்புதம் நடக்கிறது. இதோ ஆண்டவருடைய அரசு, திருச்சபையோ உலகத்தில் கட்டி எழுதப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் சட்டங்களால் அல்ல, உலகத்தின் அறிவுகளால் அல்ல, கல்வி ஆற்றலால் அல்ல, பண புகழால் அல்ல, மனிதனுடைய வலிமையினால் அல்ல. உலகத்தில் திருச்சபைகள் கட்டி எழுப்பப்பட்டது பரிசு
என் ஆண்டவர் எனக்கு வலிமை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வல்லமை கொடுக்கிறார். உனக்கு வேதனையிலும், உனக்கு சோர்விலும், உனக்கு துயரத்திலும் நீ தளர்ந்து ஓடி போகாத பெண்ணே, நீ அவர்களை விளம்படைய உனக்கு ஆண்டவர் மான்காலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மான்காலை பெற்று உன் இல்லத்தை சுற்றி பறக்கிறது கல்ல, உன் இல்லத்தை சுற்றி ஓடுவது கல்ல, குறிப்பிட்ட இடங்களில் ஊழியம் செய்வது கல்ல. உலக நாடுகளிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா மாநிலங்களிலும், எல்லா சாதி மத மத்தியிலும் நீ அவருக்கான சுவிசேஷம் செய்யும்படியாக ஆண்டவர் உனக்கு மான்காலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த மான்கால் எதுக்கு? உயரமான இடங்களிலே உன்னை கொண்டு செல்ல. ஹல்லேலூயா. இன்று உனக்கு அறிவுகள் குறைவாயிருக்கலாம், இன்று உன்னுடைய நிலைகள் அல்பமாயிருக்கலாம், இன்று உன்னுடைய நிலைகள் சீரமாக இருக்கலாம், இன்று உன்னை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா நீ பெரியவன் ஆகும்படி, நீ பெரியவன் ஆகும்படி ஆண்டவர் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். வல்லமை நாவிய உனக்கு கொடுத்திருக்கிறார். வல்லமை நாவிய உனக்கு தர இருக்கிறார். அதன் மூலமாக உயரமான இடங்களிலே உன்னை நடத்தி செல்ல, உன்னை யார் என்று வெளிப்படுத்த வல்லமை நாவியானவர் உனக்கு இருக்கிறதும், உன்னை பிரசலமாகிறதையும் உன்னை கனப்படுத்தும்படியாகவே வல்லமை தர இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு கால் இல்லை என்றால் அந்த மனிதனால் நடக்க முடியுமா? அந்த மனிதனால் வேலை செய்ய முடியுமா? அந்த மனிதனால் உயர முடியுமா? ஹல்லேலூயா. இல்லையே. கால்கள் இல்லாதவர்களுக்கு உழைக்கவோ, நடக்கவோ, உயரமான இடங்களில் ஏறவோ முடியாது. ஹல்லேலூயா. இது உன்னுடைய மாம்சத்தின் கால். அந்த ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு மான்காலை கொடுப்பார். ஆண்டவர் எனக்கு மான்காலை கொடுத்து உயரமான இடத்தில் என்னை நடத்தி செல்வார். ஆவியானவர் ஆவிக்குரிய பாதையிலே உன்னை உற்சாகப்படுத்தும்படி, சத்தியத்தில் உன்னை நடத்தும்படி, வேதத்தின்படி உன்னை ஏறி செல்லும்படி ஞானமும் அறிவும் ஆற்றலும் அற்புதமும் அடையாள மூலமாக உன்னை உயர்ந்த நிலையில் உயர்த்தும்படியாகவே வல்லமை நாவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமை என்றால் நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. வல்லமை என்றால் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தபடியாக வல்லமை என்றால் என்ன என்பதை வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது கடவுள் ஒளி உண்டாகுக என்று உரைத்தார். உரைக்கவே ஒளி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. 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 அப்போது கடவுள் என்ன சொல்கிறார்? உலகத்தை படைக்கும்படியாக அவர் வல்லமை தேவன் வருகிறார். இந்த உலகம் எப்படி இருந்தது? தண்ணீராக இருந்தது. இது ஒரு பள்ளத்தாக்காக இருந்தது. ஒரு இருளாகவும் இருந்தது. வடிவம் இல்லாமல் இருந்தது. அழகில்லாமல் இருந்தது. அதற்கு ஒரு ஜீவன் இல்லாமல் இருந்தது. ஆவியானவர், வல்லமை நாவியானவர் இருளை நோக்கி சொல்கிறார், ஒளி உண்டாவதாக. ஹல்லேலூயா. 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 வல்லமை என்றால் என்ன? வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தையினால் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பயப்படாத என்று வல்லமையின் பெற்றவர்கள், வல்லமையின் அதிகாரத்தை பெற்றவர்கள் பயப்படாத என்று சொல்லும்போது பயம் நீங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லும்போது அது நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனெனில் வல்லமை தேவ பிள்ளைகளிலிருந்து, ஊழியர்களிலிருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா.
வல்லமை ஆவியானவர் வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை அதிகாரம் மூலமாக வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வார்த்தையாக இருக்கிறேன், அந்த வார்த்தை கடவுளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது கரத்தினால் உருவாக்கவில்லை, இது வார்த்தையினால் உருவாகட்டும் படைக்கட்டும் என்று சொல்லும் போது எல்லாம் உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் வார்த்தையினால் உருவானது. ஒளி வரட்டும் என்று சொன்ன போது ஒளி வந்தன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையினால் எல்லாம் உருவாக்கப்பட்டது. உலகத்தில் வார்த்தையினால் எல்லாம் படைக்கப்பட்டன. ஹல்லேலூயா. அதுதான் அதனுடைய பேர் படைப்புகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பேர், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் வார்த்தையினால் வருவார். உன்னோடு பேசவர் வார்த்தையினால் வருவார். வேதத்தின் வார்த்தை மூலமாய் வருவார். தீர்க்கதரிசிகளுக்கு மூலமாய் தீர்க்கதரிசனமாய் வருவார். தேவ பிள்ளைகளுடைய வார்த்தையாய் உனக்கு வருவார். ஹல்லேலூயா. அதுதான் வல்லமை ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தைகளை உனக்கு தருவார். உன் பிள்ளைகள் சோர்ந்து போகிற நேரத்தில், உனக்கு துக்கம் வருகிற நேரத்தில் வல்லமை ஆவியானவர் ஊழியர்கள் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக உனக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, வல்லமை வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தை வல்லமின் கடவுளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமின் கடவுள் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வேதத்தின் வசனத்தின் வார்த்தைகளும், இதோ வேதத்தின் விளக்கத்தின் வார்த்தைகளோ அது பலனானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை உயர்ந்த இடத்தில் நடத்தக்கூடியது. ஹல்லேலூயா. உன்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்லக்கூடியது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், தேவ பிள்ளைகளுடைய ஊழியர்களுடைய வார்த்தைகள், தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் உனக்கு பலனானது. ஹல்லேலூயா. 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 வார்த்தைகளை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் தரிசனங்களை தருவார். கர்த்தர் உன்னோடு வார்த்தையாக பேசுவார், வசனமாக பேசுவார். வார்த்தை மூலமாய் உனக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இதோ ஒளி வரட்டும் என்று வார்த்தையினால் சொன்னார். அவர் ஒரு வார்த்தை சொல்லவே ஒளி வந்தன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் வல்லமை ஆவியானவர். அந்த வல்லமை ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளவே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு ஆகமம் 42 அதிகாரம் 2 வசனம் வாசிப்போம். நீ எல்லாம் செய்ய வல்லவர் என்பதையும் எந்த திட்டமும் உம் ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதென்று என்பதையும் நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபத்தை விட்டு எல்லாமே இழந்து போனது. எல்லா ஆசீர்வாதங்கள் எடுக்கப்பட்டது. அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் வேதனையிலும் அவரை பலப்படுத்தியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் யோபுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறார். திருப்பி கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார்? ரெட்டிப்பாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வல்லமைக்கு முன்னால், கடவுள் வார்த்தைக்கு முன்னால், அவருடைய வல்லமைக்கு முன்னால் நிகரானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதுதான் யோபு சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு
முன்னால், அவருடைய வல்லமைக்கு முன்னால் மேலானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ எல்லாம் இழந்து போகிற நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு முன்னால் எந்த நாமமும் இல்லை, அவருடைய வல்லமைக்கு முன்னால் எந்த வல்லமையும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தரும்போது அதை யாராலும் தடை செய்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்ததை ஆண்டவர் உனக்கு தருவார். இழந்து போகிற கிருபை உனக்கு ஆண்டவர் தருவார். அவர் சொன்னதை உனக்கு அவர் செய்வார். ஏனெனில் உன்னுடைய பரிசுத்தமும், உன்னுடைய நம்பிக்கையும், உன்னுடைய விசுவாசமும், உன்னுடைய தெய்வீகமும் யோபு பக்தரை போன்றே அவருடைய பாதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை என்றால் என்ன? இழந்ததை இரட்டிப்பாக கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இழந்த கிருபை, இழந்த மகிமை, இழந்த நன்மைகள், இழந்த ஆசீர்வாதங்களை நீ அவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கும் போது ஆண்டவர் இரட்டிப்பாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி யோபு பக்தன் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் கடவுளே, இங்க வல்லமைக்கு முன்னால் நிகரானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு தருவார். யாருக்கு எங்கேயும் இல்லாத அபிஷேகத்தை தருவார். வல்லமை கடவுள் தருவார். உன்னை பார்க்கும் போது அழகே ஓடுவான். உன்னை பார்க்கும் போது சத்ருவுகள் விழுவார்கள். உன்னை பார்க்கும் போது எல்லா கேடுகளும் உடையும். ஹல்லேலூயா. வல்லமை ஆவியானவர் உனக்குள் குடிக்கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உயரமான இடங்களில் நடத்தி செல்ல, இழந்த ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக தர, இழந்து போன நன்மைகளை தர, இழந்து போன வரங்களை கொடுக்க ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் உன்னில் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை என்றால் என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தரக்கூடியது, இரட்டிப்பான ஊழியங்களை தரக்கூடியது, இரட்டிப்பான அழைப்புகளை தரக்கூடியது, இரட்டிப்பான ஞானத்தை தரக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தை அல்ல நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது உலகத்தை மட்டும் நினைக்கிறோம். உலகத்தின் ஆசீர்வாதம் அது வல்லமை அல்ல. பரலோகத்தின் மரங்கள், கனிகள், ஞானம், இறைப்பு, பக்தி, பரிசுத்தம், இதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொண்டு இருக்கும் போது உலகத்தின் நன்மைகளும், உலகத்தின் ஐஸ்வர்யங்களும், உலகத்தின் ஆசீர்வாதங்களும் உன்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியதுதான் வல்லமை. ஹல்லேலூயா. ஏனெனில் நமக்கு கேடு வரும்போது, நமக்கு தீங்கு வரும்போது, நம் ஆத்துமாவை அழிக்க வருவன் வரும்போது, அந்த வல்லமை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது எல்லாம் அழிந்து ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் ஜெயம் கொள்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் முன்னேறுவோம். ஆவிக்குரிய பாதையை நாம் திடன் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும், எந்த நெருக்கடிகள் வந்தாலும், எந்த கொள்ளை வியாதிகள் வந்தாலும், எந்த வறுமைகள் வந்தாலும், அந்த வல்லமை என்ற மார்க்கால்களாலே கர்த்தரில் நிலைப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போது கொள்ளை வியாதிகள் நீக்கப்படும். நமக்கு முன்னால் இருக்கிற மரணங்கள் நீக்கப்படும். நமக்கு முன்னால் வருகிற உபத்திரங்கள் நீக்கப்படும். நமக்கு முன்னால் வருகிற மந்திரவாத சக்திகள் நீக்கப்படும். நமக்கு முன்னால் வருகிற கேடுகள் அழிந்து ஓடும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளை நோக்கி ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் இருளை நோக்கி பேசினார். ஒன்னில் இருக்கிற வல்லமை ஆவியானவர் உன்னுடைய இல்லத்திலும் ஒன்னில் இருக்கிற இருளை நோக்கி பேசுவார். அப்போது அது வெளியேறும். ஒன்னில் இருக்கிற வல்லமை ஆவியானவருக்கு முன்னால் அது அடங்கி அழிந்து போகும். ஹல்லேலூயா. இதுதான் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீ பெற்றுக் கொள்கிற வல்லமை ஆவியானவர் உன்னை உன் சந்ததியை மறுக்க இருக்கிற சாபத்தை உடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு முன்னால் நிகரான ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு முன்னால் நிகரான வல்லமை ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை வாசிப்போம். அவரோ, நான் தரும் அருள் உனக்கு போதும், ஏனெனில் மனித வலிமையில்தான் என் வல்லமை சிறந்தோங்கும் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ மனிதனுடைய வலிமையில் அல்ல, உன்னுடைய பலத்தில் அல்ல, உன் பலகீன நேரத்தில் என்னுடைய வல்லமை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனுள்ளவர்களுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுக்க மாட்டார். எனக்கு அதிகாரம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, எனக்கு பணம் பலம் இருக்கிறது, எனக்கு குடும்ப பலம் இருக்கிறது என்று சொல்லுகிறவனுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமில்லை, நான் ஏழை. ஆண்டவரே, நான் எளியவன், நான் எளியவள், திக்கற்றவன் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை அவர்களை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் பலமும் வலிமையும் இருக்கிறது என்று நடக்கிறவனுக்கு கடவுளுடைய வல்லமை தேவையில்லை. ஹல்லேலூயா. பலனற்றவனுக்கும் பலகீன உடையவனுக்கும் ஏழைக்கும் எளியவனுக்கும் சிறுமைப்பட்டவனுக்கும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியர்கள் யார்? சிறுமைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கடவுளுக்கான இரத்த சாட்சி ஆகிறவர்கள், கடவுளுக்கான பாடுபடுகிறவர்கள், கடவுளுக்கான உபவாசிக்கிறவர்கள், கடவுளுக்கான கண்விழித்து ஜெபிக்கிறவர்கள், உலகத்தாலும் உறவுகளாலும் நண்பர்களாலும் படிப்பாலும் பட்டங்களாலும் பணங்களாலும் ஒதுக்கப்படுகிறவர்களே ஊழியர்கள். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் பலனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன வார்த்தைப்படி உன் பலகீன நேரத்திலே, உனக்கு பலன் இல்லாத நேரத்தில் கிருபை போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை ஆண்டவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ பலகீனம் நேரத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படியாக அவருடைய வல்லமையே நாம் சோர்ந்து போகிற நேரத்தில், நாம் தள்ளாடுகிற நேரத்தில், எல்லாரும் நம்மை கைவிடுகிற நேரத்தில், நான் என்ன செய்வேன் என்று குறுக்கரலைப்புகிற நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை அந்நேரம் பயன்படுத்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நான் என் குறைபாடுகளில்தான் மனமாற பெருமைப்படுவேன். அப்போதுதான் கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் குடிகொள்ளும். ஆகவே நான் என் குறைபாடுகளை காணும் போது, இழிவுறும் போது, நெருக்கடியில் இருக்கும் போது, துன்புறுத்தப்படும் போது, இடுக்கண்ணுறும் போது கிறிஸ்துவை முன்னிட்டு நான் மனநிறைவோடு இருக்கிறேன். ஏனெனில் வலிமைஞ்சி இருக்கும் போதுதான் நான் வலிமை மிக்கவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னில் குற்றங்கள் வெளிப்படும் போதும், உன்னில் தீமைகள் வெளிப்படும் போதும், அப்போதுதான் நீ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் குற்றம் செய்திருக்கிறேன், நான் தீமை செய்திருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்வாய். அது மட்டுமல்ல,
உனக்கு பாடுகளும், உனக்கு உபத்திரங்களும், உனக்கு துன்பங்களும், நிந்தைகளும், நெருக்கடிகளும், வறுமைகள் வரும்போது அவருடைய வல்லமை உனக்கு பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா. பயப்படாதே மகனே, நான் இருக்கிறேன் என்ற ஒரு சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே மகளே, உன் தேவைகளை நடக்கும் என்ற ஒரு சத்தம் வரும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தை உனக்கு கடவுளாகவும் இருக்கிறது. நீ நெருக்கடிப்படும் போது, நீ உபத்திரப்படும் போது, நீ துயரப்படும் போது, உனக்கு வேதனை வரும்போது, உனக்கு வியாதி வரும்போது, உனக்கு பலகீனம் சூழும் போது அவருடைய பலம் உனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்கு வல்லமை? நீ பலனாய் நிற்க. ஹல்லேலூயா. ஒன்னில் இருக்கிற துன்பமும், ஒன்னில் இருக்கிற கண்ணீரும், ஒன்னில் இருக்கிற வேதனைகளும், ஒன்னில் இருக்கிற பாடுகளும், ஒன்னில் இருக்கிற சுமைகளும் நீங்கி போக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை பாவத்திலிருந்து ஈர்ப்புக்குள் கொண்டு வர, நீ பாவ கட்டுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த வல்லமை உன்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறது. இந்த வல்லமை இருளிலிருந்து உன்னை மீட்டுக் கொள்கிறது. இந்த வல்லமையான வார்த்தை இருளிலிருந்து உன்னை ஒளியாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. மீட்பையும் தருகிறது, வெளிச்சத்தையும் தருகிறது, உயர்வையும் தருகிறது, சாத்தானை வெட்டக்கூடிய அதிகாரத்தை தருகிறது, கடந்து வருகிற வேதனையை மேற்கொள்ளக்கூடிய பலனை உனக்கு தருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வியாதியை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுகிறது? மருத்துவமனை அல்ல, செபிக்க வேண்டும். ஆண்டவர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. இதுதான் நீ பெற்றுக்கொண்ட வல்லமை. ஹல்லேலூயா. உனக்கு வழிகாட்டும், உனக்கு வழியாயிருக்கும், வழிகாட்டும். உன் வியாதிகள் நீக்கப்பட உனக்கு வழிகாட்டும். தீமைகளிலிருந்து உனக்கு வழிகாட்டும். சத்துருவிலிருந்து உனக்கு வழிகாட்டும். உன்னை கொல்ல நினைக்கிற மந்திரவாதத்திலிருந்து உனக்கு வழிகாட்டும். ஆண்டவர் தரிசனம் மூலமாகவும், உணர்வு மூலமாகவும், விண்ணப்பத்தின் மூலமாகவும், வேற வசனத்தின் மூலமாகவும் வல்லமை நாவியானவர் உனக்கு வந்து கற்றுத் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீங்குகள் உன்னை நெருங்கினாலும் அது அடங்கி உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வல்லமைக்கு முன்னால் தீங்குகளும், பத்திரங்களும், வறுமைகளும், வியாதிகளும், பாடுகளும், சுமைகளும் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. அதுதான் யோபு கூறுகிறார். யோபத்தில் சொல்கிறார், ஆண்டவரே, இங்க வல்லமைக்கு முன்னால் நிகரானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரையும் கண்டு அஞ்சாதீர்கள். உன்னை படைத்தவனுக்கு மட்டும் அஞ்சுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கவும், தீமைகளை ஜெயிக்கவும், தீமையான அதிகாரங்களை ஜெயிக்கவும் உனக்கு ஆண்டவர் வல்லமை தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இசையாஸ் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிப்போம். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் புதிய வலிமையை பெற்றுக் கொள்வர். கழுகுகளைப் போல் இறக்கைகள் பெற்று பறந்திடுவர். ஓடுவார்கள், ஆனால் களைக்க மாட்டார்கள். நடப்பார்கள், ஆனால் சோர்வடைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதால், நீ அந்த நாளுக்கென காத்திருப்பதால், இந்த வேதத்துக்கென நீ காத்திருப்பதால் ஆண்டவர் உனக்கு புதிய வலிமையை தர இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கிற கடவுள் மக்களுக்கு கடவுள் புதிய ஒரு வலிமை தர இருக்கிறார். ஹல்லேலூயா. வலிமை என்றால் வல்லமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழுகலை போன்று இறக்கைகளை கடவுள் உனக்கு தந்து நீ பறந்திடுவ. ஹல்லேலூயா. நீ வல்லமையினால் பறப்பாய். ஹல்லேலூயா. கழுகை போல் பறந்து கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா.
எதிர்பரப்பாய். உனக்கு தீங்கு வரும்போது, உன்னுடைய மரண தூதன் நெருங்கி வரும்போது, உபத்திரம் உன்னை தேடி வரும்போது, வல்லமை கொண்டு ஜெபத்திலே எதிர்கொண்டு சத்தானை துரத்துவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகு உயர பறக்கும். ஹல்லேலூயா. அது உயர பறக்கக்கூடிய வல்லமையானது. ஹல்லேலூயா. எல்லா பறவைகளை பார்க்கிறோம், கழுகு என்பது அது உயர பறக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? கழுகை போது பறக்கக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா. புது வலிமை, புது பலம், புது வல்லமை ஆண்டவர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர பறப்பாய். ஹல்லேலூயா. உயருவாய். ஹல்லேலூயா. அறிவிலும் ஞானத்திலும் விவேகத்திலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவனை கண்டால் நடுங்கும். ஹல்லேலூயா. நோய் உன்னை பார்க்கும்போது இல்லாமல் ஆகும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உனக்கு தர இருக்கிற வல்லமை என்ற புது வல்லமை என்ற அதிகாரத்தின் இறக்கை. ஹல்லேலூயா. அந்த வல்லமையினால் பறந்திடுவாய். ஹல்லேலூயா. அந்த வல்லமையினால் உயர்ந்திடுவாய். ஹல்லேலூயா. அந்த வல்லமையினால் நீ ஜெயித்திடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடுவார்கள், மான்கால்கள் ஓடும், அந்த காலோ களைப்படைவதில்லை. ஹல்லேலூயா. உனக்கு மான்காலை கத்த தருகிறார், வல்லமை என்ற காலை தருகிறார். நீ ஓடிக்கொண்டே இருப்பாய். கர்த்தருக்கென ஓடுவாய், ஆண்டவருக்கென ஓடுவாய், அவருக்கென ஓடுவாய், ஆவிக்குரிய பாதைக்கென ஓடுவாய், நல்லதை செய்ய ஓடுவாய். ஆனால் களைப்படைய மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை உன்னை துன்பத்தில் ஓட வைக்கும். அவருடைய வல்லமை வேதனையிலும் ஓட வைக்கும். அவருடைய வல்லமை மகிமையிலும் ஓட வைக்கும். அவருடைய வல்லமை ஆசீர்வாதத்திலும் ஓட வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடப்பாய், சோர்வடைய மாட்டாய். நீ ஓடுவாய், களைப்படைய மாட்டாய். ஹல்லேலூயா. அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, வல்லமை பெற்றுக்கொள்ள தாகம் உள்ளவர்களே, வல்லமை என்றால் அது என்ன என்று தெரியாமல் வாழ்கிறவர்களே, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். வல்லமை இறக்கை தருகிறார் ஆண்டவர். கழுகு இறக்கை தருகிறார் ஆண்டவர். மான்கால் பலனுள்ள காலை தருகிறார் ஆண்டவர். ஆசீர்வாதத்தை, உயர்ந்த ஆசீர்வாதத்தின் மலை கத்த நமக்கு தர இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர நடந்தால் மட்டுமே, அந்த மலையில் ஏறினால் மட்டுமே பரலோகத்தில் நம்மால் செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பாதை என்பது இடுக்கமானது. அது இடுக்கமான வழியாய் இருக்கிறது. அந்த வழியை நாம் ஏறி செல்ல வேண்டும் என்றால் இந்த உயர்ந்த மலையில் வல்லமை பெற்று நான் பறந்து ஏற வேண்டும். ஹல்லேலூயா. வல்லமை பெற்று காலெடுத்து மான்காலை போல் வேகமாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் பொல்லாத காலத்தில் இருக்கிறீர்கள், பொல்லாத மனிதனுக்கு வாழ்கிறீர்கள். அதிலிருந்து உங்கள் ஆத்மாவையும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் சந்ததிகளையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள ஆண்டவர் வார்த்தையான வல்லமே ஆவியானவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory, 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 glory to God, glory, glory, glory to power, glory to power. அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே மக்கள் மேல் பாயட்டு. அற்புதத்தின் வல்லமே, ஆமென். இருள் பள்ளத்தாக்கை நோக்கி ஒளி உண்டாகட்டும் என்று சொன்ன வல்லமே வாழ்க்கை நோக்கி, வேதனையான வாழ்க்கை நோக்கி, நிந்தையான கண்ணீரான வாழ்க்கை நோக்கி
Glory to Lord, glory to Lord. இறங்குவதாக மக்கள் மேலே அற்புத வல்லமை பாய்வதாக பாய்வதாக. விடப்பட்ட வாக்குகளே கட்டுகள் உடைய கட்டுகள் உடைய தீமைகள் உடைய தீமைகள் உடைய வேதனைகள் உடைய பொல்லாப்புகள் உடைய இருளுகள் உடைய வல்லமை வல்லமை அபிஷேக வல்லமை அபிஷேக வல்லமை எட்டிப்பான வல்லமை. Sotro, 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 sotro. Baba, bada, 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 bada. Bishambala, bala, bala, bala. வல்லமை எல்லா மக்களிலே, ஏழை எளிய மக்களிலே, துன்புறுகிற மக்களிலே, வறுமை படுகிற மக்களிலே, வேதனை படுகிற மக்களிலே ஊற்றப்படுவதாக, எல்லாரிலும் ஊற்றப்படுவதாக, இந்நேரம் பாய்வதாக. மந்திரவாத கட்டுகள், எல்லா தீமைகள், அசுத்தாவிகள், கெட்ட கனவுகள், பயங்கள், பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக வெளியேறுவதாக. அச்சம் நடுக்கங்கள் வெளியேறுவதாக வெளியேறு. எல்லா துன்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பத்துக்கு சமாதானம் மீட்பு உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், மகிழ்ச்சி கிடைக்கட்டும், மீட்பு உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே மீட்பு உண்டாவதாக, இயேசு நாமத்திலே மகிழ்ச்சி உண்டாவதாக, இயேசு நாமத்திலே அற்புதம் உண்டாவதாக. வாலிப மக்களுக்கு செபிக்கிறேன், வாலிப மக்களை ஆசீர்வதிங்க, கல்வி ஞானத்தை கொடுங்க, தாய் தந்தை குகந்த மக்களாய் வாழட்டும், கடவுளை தரிசிக்கிறேன் மக்களாய் வாழட்டும், ஆசீர்வதிங்க. இந்நேரம் செவித்துக் கொண்டிருக்கிறேன் வாலிபர்கள் சிறுவர்கள் அவன் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அவன் இறை ஞானம், கல்வி ஞானம், அறிவு திறமை மக்களில் பெருகுவதாக, மக்களில் பெருகுவதாக, ஆசை பெருகுவதாக. எல்லா கடன் வேதனைகள் உடையட்டும், கடன் துன்பங்கள் உடைவதாக, கடன் வேதனை உடைவதாக, கடன் துயரங்கள் உடைவதாக, இயேசு நாமத்தில் உடைவதாக, கடன் துன்பம் உடைவதாக, கடன் வேதனை உடைவதாக, இயேசு நாமத்தில் உடையட்டும், எல்லா துன்பங்கள் உடையட்டும். வள்ளங்களுக்கு செபிக்கிறேன், வல்லமை பாய்வதாக. ஏற்க சீற்றங்கள் எதிராக எழுப்புகிறதோ இயேசு நாமத்தில் உடைக்கிறேன். மந்திரவாத கட்டுகள் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் பாயாத படி வடக்கு வள்ளங்களுக்கு எதிராக ஏவிக்கிறேன். எல்லா தீய சத்துருவுகளை மந்திரவாதங்களை இயேசுவின் அதிகாரத்தினாலே உடைக்கிறேன், அக்கினி அனுப்புகிறேன். இயேசு நாமத்திலே அது சித்தரிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்திலே அது எரிந்து போகட்டும், நம்முடைய நாமத்திலே எல்லாம் மறந்து போகட்டும், எல்லாம் உடைந்து போகட்டும். இயேசு அதிகாரத்திலே எல்லாம் எரியட்டும், இயேசு நாமத்திலே எரியட்டும், அற்புதம் நடக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி. திருமண தடைக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே, திருமண தடைகளை மாற்றுங்க இயேசுவின் நாமத்திலே. பாலா 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 தடைகள் மாறட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே. கணவன் மனைவியால் பிரியப்பட்ட குடும்பத்திற்காக எல்லாரும் செபிப்போம். குடும்பமாய் வாழ ஒப்புக்கொடுங்க. பிரிந்திருக்கிற குடும்பத்தை சேர்த்து வைங்க ஆண்டவரே. உம்மால் முடியும், உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அற்புதம் வெளிப்படட்டும் இயேசு நாமத்திலே வெளிப்படுவதாக. இழந்த பாக்கியத்துக்காக செபிக்கிறேன், இழந்த பாக்கியத்தை கட்டளை போடுங்க ஆண்டவரே இயேசு நாமத்திலே. ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, ஆமே சின்ன குழந்தை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடல் பல சுகத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. பிரிவினை நாவிகளை மாற்றுங்க, வியாதி தொல்லை நாவிகளை மாற்றுங்க, எல்லா நாவிகளை மாற்றுங்க. மரண தூதனை வெட்டுங்க, விபத்தின் ஆவியை வெட்டுங்க, தற்கொலை ஆவியை வெட்டுங்க, எல்லா ஆவியை வெட்டுங்க. இயேசு நாமத்தில் வெட்டுங்க, இயேசு நாமத்தில் வெட்டுங்க, இயேசு
ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. இயேசு ரத்தம் ஊற்றப்படுவதாக, கால்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக. எல்லா வியாதி தொல்லைகள், கொலஸ்ட்ரால் வியாதிகள், பிரஷர் வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும். பிரஷர் வியாதிகள், கொலஸ்ட்ரால் வியாதிகள், தைராய்டு வியாதிகள், கேன்சர் கட்டிகள், மச்சக்காமா வியாதிகள், பக்கவாத வியாதிகள், நரம்பு வாதத்தின் வியாதிகள், விஷ காய்ச்சல்கள் எல்லாம் வெளியேறு, இயேசு நாமத்தில் வெளியேறு. ஆஸ்மா வியாதிகள், சுவாச முட்டல்கள் எல்லாம் நீங்கட்டும், எல்லாம் நீங்கட்டும். நல்ல வேதனை நீங்கட்டும், நல்ல வலிகள் நீங்கட்டும். கண்ணுக்கு பார்வை கிடைக்கட்டும். காதரைக்கு வல்லமை இறங்குவதாக, காதரைக்கு வல்லமை இறங்குவதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. பெண்ட வலிகள் நீங்குவதாக. சசக்களாய் கட்டிகள் கரைந்து போவதாக, கரைந்து போவதாக. வெப்பப்பை வேதனைகள், வயிற்று வலிகள் எல்லாம் நீங்குவதாக. ஐசர் வியாதிகள், புண்கள் வெளியேறுவதாக. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம் வியாதியை நீக்கட்டும், வியாதியை நீக்கட்டும். மித்த வியாதியை நீக்கட்டும். எல்லா வியாதியை நீங்கி விடட்டும். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். முட்டு வலி நீங்கட்டும். இயேசு ரத்தம் ஜெயம். கால்களுக்கு வல்லமை இறங்கட்டும். இயேசு ரத்தம் ஜெயம். இடுப்புகளுக்கு வல்லமை இறங்கட்டும். குறுக்கு வேதனை மாறட்டும். நட்டெலும்பு வலிகள், முதுகு வலிகள், கழுத்து பிடிகள், கை கால் வலிகள், அசல் வேதனைகள் எல்லாம் நீங்கட்டும். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். அற்புத ரத்தம் ஜெயம். விடுதலை, இயேசு நாமத்தில் விடுதலை. சாத்தானே, வியாதி தொல்லையை, தோல் அலர்ச்சியை, ரத்தத்தின் அலர்ச்சியை வெளியேறி போ. உள்ளுறுப்புகளிலே இயேசு வல்லமை பாய்வதாக. வெளி உறுப்புகளிலே பாய்வதாக. இயேசு வல்லமை அற்புதத்தை காட்டுவதாக. இயேசு வல்லமை இந்நேரமே, இப்போதே அற்புதம் வெளிப்படட்டும், அற்புதம் வெளிப்படட்டும். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. துரு நீர்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. படுக்கையான நிலைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன விண்ணப்பத்தோடு இங்க பிள்ளைகள் செபிக்கிறார்கள், ஆமே ஏற்றுக்கொள்ளுங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லா மக்களை தந்து செபிக்கிறேன். எங்களோடு இருந்து நீங்க நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு அசைவாடி நீ நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு செபிக்கிறேன். செபம் கேட்கிற நல்ல பிதாவே.